அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇத் கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்னஷ் ஷிர்க லதுல்முன் அதீம். அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவுரைகள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இல்லாமல் ஒரு பேரறிஞராக, ஒரு மார்க்க ஞானியாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதாக உலமாக்கள் அனைவரும் சொல்வார்கள். அவர்கள் தங்களுடைய மகனாருக்கு கூறிய அறிவுரைகளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உலக மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டான். குர்ஆனிலே ஒரு முழு அத்தியாயம், அதன் பெயர் என்ன தெரியுமா? சூரத்துல் லுக்மான். லுக்மான் உரிய சூரா. அவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தியுள்ளார். அவர்கள் கூறிய அறிவுரைகளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மீண்டும் மீண்டும் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டி உலக மக்களை அவர்களை போன்று அவரவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி நன்மாராயம் கூறி அவர்களை வளர்க்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு இந்த வசனங்கள் மூலம் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே தான் உங்களிடத்தில் நான் மேலே ஒரு வசனத்தை ஓதி காட்டினேன். வஇத் கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்னஷ் ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் இந்த வசனங்களில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரைகளை பற்றி சொல்கிறான் அல்லவா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆற்றிய அந்த அறிவுரைகள் இருக்கின்றது 5 அம்சங்களாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, இறைவனுக்கு இணை கற்பிக்காதிருத்தல், இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இருத்தல். இரண்டாவது அம்சம் என்ன? கொள்கை பற்றியது. மூன்றாவது அம்சம் அமல்களை சீர் செய்வது. நான்காவது படைப்புகளை சரி செய்வது. ஐந்தாவது வாழ்க்கையின் ஒழுக்கம். இந்த 5 தலைப்பின் கீழ்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரைகள் இருந்ததாக நாம் பார்க்க முடிகிறது வரலாற்றில். எனவே அதன் தொடரில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அந்த அறிவுரையில் முதன்மையானது யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்னஷ் ஷிர்க லதுல்முன் அதீம். எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு எதனையும் இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தலானது மிக பெரும் அநியாயமாகும் என்பதாக கூறினார்கள். ஆம், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது பெரும் அநியாயம். அவன் நம்மை படைத்தான், நம்மை பரிபாலிக்கின்றான், நமக்கு தேவையான அனைத்தையும் அவன்தான் கொடுத்தான், கொடுத்து கொண்டிருக்கிறான். என்னையும் உங்களையும் அழகான உருவத்தில் இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். இவையெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து கிடைத்தது. அப்படிப்பட்ட அந்த நிஅமத்துகள், அருள் பாக்கியங்களுக்கு நாம் நன்றி கடன் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை மட்டுமே நாம் ஏற்க வேண்டும். இறைவனுக்கு இணையை, கூட்டாளிக்கு நாம் உருவாக்கி கொள்ளக்கூடாது. அதேதான் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு சொல்கிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா புனைய, பொதுவாக அவர்களுடைய அறிவுரையில அன்பாக, பண்பாக தன் பிள்ளையை எப்படி அழைக்கிறார்கள்? மகனே, மகனே, மகனே. பேர் சொல்லி அழைக்கவில்லை, அல்லது பட்ட பெயர்கள் சொல்லி அழைக்கவில்லை. இன்றைய உலகத்துடைய தந்தைமார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அழகான முறையில, பண்பா முறையில, பக்குவமா முறையிலே யா புனைய, என் மகனே, என் மகனே,
தந்தைக்கும் தனையனுக்கும் மத்தியில் உள்ள ஒரு உறவை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி தந்தை மகன் மீது உள்ள பாசத்தை வெளிப்படுத்துவது, மகன் தந்தையை தன்னுடைய உயிராக கருதி அவர்களை முன்னோக்குவது, இதுதான் இந்த வார்த்தையுடைய வெளிப்பாடு. நாம் விளங்க வேண்டும். அவர்கள் கூறிய ஒவ்வொரு அறிவுரையிலும் இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். ஆக முதலாவது அறிவுரை லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இறைவனுக்கு இணை கற்பிக்காதிருத்தல். பிறகு அவர்கள் சொல்லுவாக தன்னுடைய மகனுக்கு சொல்கின்றார்கள், யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாதி அவ் ஃபில் அர்லி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர். அருமை மகனே, எனது அருமை மகனே, நிச்சயமாக எந்த ஒரு நன்மையும் தீமையும் அது கருகின் வித்தளவாக இருந்தாலும், அது பாறைக்குள் அல்லது வானங்களில் அல்லது பூமியில் மறைந்திருந்தாலும், கேள்வி கணக்கின் போது அதனை அல்லாஹ் நிச்சயம் கொண்டு வந்து விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் வெகு நுட்பமான அறிவு உடையவன், நன்கு உணர்பவன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன விளங்கிறது தெரியுமா? நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், தீய விஷயங்கள், இவையெல்லாம் நாம் என்ன நினைக்கின்றோம்? ஒரு விஷயம் செய்து விட்ட பிறகு அடுத்த விஷயம் வரும்போது அவையெல்லாம் மறைந்து போய்விடும், யாருக்கும் தெரியாது. யாருக்கு என்ன தெரிய போகிறது? நன்மை செய்யக்கூடியவர் எல்லோருக்குமே தெரியும் என்று ஆசைப்படுவார். தீமை செய்யக்கூடியவர் யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமா இருக்கணும், எல்லாம் மறந்துடணும், மறைஞ்சு போயிடணும், அதை பற்றி யாருக்கும் ஞாபகம் வரக்கூடாது என்பது போன்ற சிந்தனை தான் இருக்கும். இது உலகத்துடைய மனிதர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய பரவலான விஷயம் இது. ஆனால் அவர்கள் தன் மகனுக்கு சொல்லுகின்றார்கள், நீ எந்த ஒரு செயல் செய்தால் அல்லாஹ்க்கு பயந்து செய்யணும், அல்லாஹ்க்கு இணை வைக்க கூடாது. காரணம் என்ன? நீ எந்த ஒரு விஷயம்னாலும் செய், நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுவாக இருந்தாலும் சரி, அது பாறையின் இடுக்கலில் இருந்தாலும் சரி, வானத்திற்கு மேல் இருந்தாலும் சரி, பூமி கீழ் இருந்தாலும் சரி, மறைவாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ் அந்த ஒரு நாளில் கொண்டு வந்து சேர்த்து விடானும் மகனே. எனவே செய்யக்கூடிய செயலை நிதானித்து கவனித்து செய்ய என்பதாக தன் மகனுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை தான் இந்த வசனத்துடைய கருத்து. அடுத்த வசனத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கரி வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர். இந்த வசனம் சொல்கின்றது. அவர் சொன்னார்களாம், என் மகனே, என் அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநிறுத்துவாயாக, நீ தொழுகையை நிலைநிறுத்துவாயாக, நன்மை ஏவுவாயாக, தீமை விட்டு மனிதர்களை தடுப்பாயாக, உனக்கு ஏற்படும் துன்பத்தின் மீது பொறுமையை மேற்கொள்வாயாக, நிச்சயமாக இது காரியங்கள் மிக்க உறுதியானதில் உள்ளது என்பதாக அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ் பதிவு செய்கின்றார். தொழுகையை நிலைநிறுத்துவது உண்மையிலே ஈமான் கொண்ட அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அவசியமான ஒரு செயலாக அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை, முக்கியமான கடமை இந்த தொழுகை, அகிமிஸ் ஸலா. அதனால்தான் ஒவ்வொரு வசனங்களிலும் ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கை முறையிலும் இந்த தொழுகை விஷயம் பற்றி நாம் பார்க்க முடியும். அதே தான் அறிவுரையாக அவர்கள் தன் மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகிர்ந்து சொல்கின்றார்கள். அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவாயாக, வஅ்முர் பில் மஅரூஃப், நல்ல விஷயங்களை மக்களுக்கு ஏவுவாயாக, நன்மை ஏவுவாயாக, வன்ஹா அனில் முன்கரி, தீமை விஷயத்தையும் தடுப்பாயாக. நம்ம நன்மை ஏவுவதை போன்று தீய விஷயத்தை விட்டு தடுக்கணும். சில பேருக்கு என்ன செய்வார், நல்ல விஷயத்தையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது செய்யுங்க, இது செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இது செஞ்சா இந்த நன்மை கிடைக்கும், இந்த வெற்றி கிடைக்கும். தப்பு செய்வாரு, தப்பை தடுக்க மாட்டாங்க. இது அநேக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாகி விட்டது. சில கூட்டத்தார்கள், முன் வாழ்ந்த கூட்டத்தார்கள் இது போன்ற தீமையை தடுக்காதின் காரணமாக அவர்கள் அழிவுக்குள்ளானார்கள் என்பது வரலாறு. எனவே தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு தொழுகையை பற்றி சொல்லிவிட்டு நன்மை ஏ வேண்டும் என்று சொல்லிவிட்டு தீமை விட்டும் தடுக்க வேண்டும் செய்தியும் பதிவு செய்கின்றார்கள். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை ஏவுவதை போன்று தீமையை தடுக்கலாமா? அடுத்து அவர்கள் சொல்வார்கள், வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படும் துன்பத்தின் மீது நீ பொறுமையை மேற்கொள்வாயாக. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில, குறிப்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு பொறுமை.
ஆனால் இன்று பொறுமை என்ன விலை என்பதாக கேட்கக்கூடிய நிலைக்கு தான் என்று உலகம் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்கள் இதில் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் ஏழை பணக்கார் என்ற பாகுபாடும் எல்லாம் கிடையாது. பொறுமை அங்கே உடைக்கப்படுகின்றது. எனவே தந்தை தன் மகனுக்கு சொல்லக்கூடிய அந்த அறிவுரையில, உனக்கு ஏற்படும் துன்பங்களில் பொறுமையை மேற்கொள்வாயாக என்று சொல்லிவிட்டு, நிச்சயமாக இது காரியங்கள் மிக்க உறுதியானதில் உள்ளது என்பதாக அவர்கள் அறிவுரை பகிர்ந்து இருக்கிறார்கள். எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரையில் தொடர்ந்து நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பிறகு அவர்கள் சொல்வார்கள், வலா துஸஈர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. அவர்கள் சொன்னக்கூடிய செய்தி சொல்வார்கள், உன்னுடைய முகத்தை மனிதரை விட்டும் நீ திருப்பிக் கொள்ளாதே, பெருமையுடன் திருப்பிக் கொள்ளாது. இன்று மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அது. பெருமையினால் என்ன செய்யறது, ஒருத்தர் புறக்கணிக்கிறது. அவன் அவன் பக்கம் முகத்தை கூட திருப்பி பார்க்கறது இல்லை. இதை தன்னுடைய மகனுக்கு அறிவுரையாக சொல்கின்றார்கள். வலா துஸஈர் ஹத்தக லின்னாசி, உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் பெருமையுடன் திருப்பிக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்வார்கள், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் கர்வமா நடக்காதே. இந்த பெருமையோடு சில பேர் பகட்டோடு நடப்பான், நீங்க பாப்பீங்க உலகத்துல. இவையெல்லாம் பெரியவங்க தானே செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு என்னங்க என்று நீங்க யோசிக்கலாம். சிறுவர்களாக அவருக்கு நாம் அறிவுரை பகரும் போது சொல்வார்கள் அல்லவா தமிழில், 5 விளையாதது 50 விளையாது. எனவே 5 வயதிலேயே நாம் அவர்களுக்கு கூறக்கூடிய அந்த அறிவுரை இருக்கிறது, அவர்கள் 50 வயதிலும் நல்ல பண்புகளாக வளர்வார்கள். பெருமையோடு நடக்கக்கூடாது, பெருமையோடு பிறரை விட்டு முகத்தை திருப்பக்கூடாது, இந்த விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும். இதைதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். தற்பெருமை கொள்ளும் எவரையும் நிச்சயமா அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம் எது? பெருமை கொள்வது, தற்பெருமை அடிப்பது. மேலும் சொன்னார்கள், வக்ஸிது ஃபீ மஷ்ஈக வக்துல் மின் சௌத்திக், உன்னுடைய நடையில் நடுத்தரத்தை மேற்கொள், உன் நடையில் நடுத்தரத்தை மேற்கொள். வக்துல் மின் சௌத்திக், உன்னுடைய சப்தத்தை தாழ்த்திக்கொள், உன்னுடைய சப்தத்தை தாழ்த்திக்கொள். அப்போ நம்ம நடக்கிறோம், வேகமா நடக்கிறோம், நம்முடைய தாய் தந்தையர் போறாங்க, போகும்போது என்ன செய்யக்கூடாது, தாய் தந்தைக்கு முன்னாடி வேகமா போகக்கூடாது, நம்முடைய ஆசானுக்கு முன்னாடி வேகமா நடக்கக்கூடாது. முதியோர்கள் போகின்றார்கள், அவங்க முன்னாடி என்ன செய்ய, வேகமாக போகக்கூடாது, அவங்க முந்தி கொண்டு போகக்கூடாது. இவையெல்லாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் பெரியோர்களோடு எப்படி இருக்க வேண்டும், உலமாக்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதே போன்று வக்துல் மின் சௌத்திக், உன்னுடைய சப்தத்தை தாழ்த்திக்கொள் என்று அநேக வீடுகளில சிறு சிறு பிள்ளைகளெல்லாம் பெற்றோரிடத்தில் கத்தி கூச்சிடக்கூடிய விஷயம் எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது அல்லவா? காரணம் என்ன? அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய உபதேசத்தை எப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை, அருமை மகனை, மகனே மகனே என்று அழைத்து அறிவுரையாக வழங்கினார்களோ, அத்தகைய அறிவை நாம் சொல்லிவிட்டோம் சொன்னால் இதுதான் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முறை. இன்று பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வேண்டி பாடங்கள் படிக்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய வளர்ப்புடைய உளவியல் சம்பந்தப்பட்ட பாடங்கள் எது தெரியுமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறிய பாடங்கள் தான். அந்த பாடங்களையும் அவர்கள் சொன்ன விதத்தையும் நாம் கையாண்டு விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகத்திலும் சிறந்த பிள்ளைகளாக உருவாகி விடுவார்கள். பிறகு அவர்களுடைய வாலிபத்திலே, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே, அவர்கள் முதுமையிலே அவர்கள் அல்லாஹ்விற்கு பிரியமான நல்லடியாக ஆகிவிடுவார்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. எனவே நாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரைகள் நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் குர்ஆனில் அல்லாஹ் சூரத்தில் லுக்மான் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை ஓதுங்கள், அனுதினமும் ஓதுங்கள், அதை படித்து பாருங்கள். வீடுகளிலே பிள்ளைகளுக்கு முன்னால், மனைவி மக்களுக்கு முன்னால் படித்து காட்டுங்கள். அவர்களும் விளங்கிக் கொள்வார்கள், நீங்களும் விலக்கி விடுவீர்கள், உங்களுடைய பொறுப்பும் நிறைவேறிவிடும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பிள்ளைகளை அறிவுரையோடு அன்போடு நாம் அவர்களை வளர்ப்பதற்கு, அறிவுரை பகிர்வதற்குரிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.